வாக்களிக்க வேண்டும். வாக்களிப்பீங்களா? வாக்களிப்பீங்களா? முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஏன்னா இது மிக முக்கியமானது. போன வாரம் முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டமன்றத்துக்குள்ள என்ன, நான் வன்னியருக்கு இடஒதுக்கீடு நான் கொடுக்க மாட்டேன், என்னால கொடுக்க முடியாதுன்னு திட்டவட்டமா முதலமைச்சர் ஸ்டாலின் பேசிட்டார். எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் இது, எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இது. இங்க இருக்கிற எம்எல்ஏ சிவகுமாருக்கு தெரியும், நம்ம சதாசிவம் இருக்கார் மேட்டூர் எம்எல்ஏ, 2 பேருக்கும் தெரியும், உள்ள இருந்தாங்க சட்டமன்றத்தில். இவங்களும் சண்டை போட்டு பார்த்தாங்க. ஸ்டாலின் முதலமைச்சர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் என்னால கொடுக்க முடியாது. வன்னியர்கள் எப்பயுமே அடிமையா தான் இருக்கணும், வன்னியர்கள் எப்பயுமே கூலியா தான் இருக்கணும், படிக்க கூடாது, வேலைக்கு போக கூடாது, ஆடு மாடு மேய்க்கணும், பாலை கறக்கணும், ரோடு போடணும், கொத்தனார் வேலை பண்ணணும், கல்லு உடைக்கணும், இந்த வேலை தான் வன்னியர்கள் செய்யணும், படிக்க கூடாது, கௌரவமா வாழக்கூடாதுன்னு முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கனவு. அப்பதான் இந்த மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு அந்த எண்ணம் ஸ்டாலின் அவர்களுக்கு. இந்த எண்ணத்தை எல்லாம் உடைக்க வேண்டும், உடைக்க வேண்டும். அதற்கு என் தம்பிகளும் என் தங்கைகளும் என் சகோதரிகள் தாய்மார்கள் அண்ணன்மார்கள் புறப்படுங்கள், புறப்படுங்கள். இந்த தேர்தல் உங்கள் கோபத்தின் வெளிப்பாடு. பார்க்கணும், நாம் பார்க்கணும். நம்முடைய இனமான காவலர் சமூக போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் இன்னைக்கு 86 வயது. ஐயாவுக்கு 86 வயதுல சாதாரணமா மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுல சும்மா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா ஐயா, என்னால சும்மா உட்கார முடியாது, நான் உங்களுக்காக நான் போராடுவேன், என் மக்கள் முன்னுக்கு வரணும், என் மக்கள் படிக்கணும், வேலைக்கு போகணும், கௌரவமா வாழணும். மக்கள் ஐயா 45 ஆண்டு காலம் மருத்துவர் ஐயா அவர்கள் போராடி போராடி போராடி, இந்த மண் எப்படிப்பட்ட மண்ணு, தியாகிகள் வாழ்ந்த மண், தியாகிகள் ரத்தம் சிந்திய மண், தியாகிகள் அவர் உயிரை நீத்த மண், புனிதமான இந்த மண். தியாகிகள் ஏன் உயிரை கொடுத்தாங்க? நீங்க படிக்கணும், படிக்கணும், இந்த பேர பிள்ளைங்க படிச்சு வேலைக்கு போகணும், சுயமரியாதையோட கௌரவமா வாழணும். ஆனா அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் தக்க பாடத்தை நாம் புகட்டுவோம். இந்த தேர்தல் அந்த பயத்தை, அந்த பயம் எப்படி வரும்? தேர்தல் மூலமாக பயத்தை நீங்கள் உண்டாக்க வேண்டும். இந்த தேர்தலில் கட்சியெல்லாம் பார்க்காதீங்க. கட்சி திமுக இருந்தாலும் சரி, அண்ணா திமுக எந்த கட்சியில வேணா இருக்கு, ஆனால் ஓட்டு மாம்பழத்துக்கு நீங்க போடுங்க. போட்டா அந்த பயம் ஸ்டாலினுக்கு வரும். அந்த பயம் வந்தாதான் அடுத்த மாசம் ஸ்டாலின் என்ன பண்ணாரு, இடஒதுக்கீடு கொடுப்பார், வேலை கொடுப்பார், படிப்பு கொடுப்பார். இல்ல அந்த ஆணவம் இன்னும் அதிகமாகும். இந்த தேர்தலில் நம்ம வெற்றி பெற முடியவில்லை என்றால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆணவம் அதிகமாகும். இன்னும் அந்த திமிருக்கு ஆணவம் அதிகமாச்சுன்னா இந்த இடஒதுக்கீடு படிப்பு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. இன்னும் சாராயத்தை திறந்து, டாஸ்மார்க்கை திறந்து, கள்ள சாராயத்தை திறந்து, கஞ்சாவை விட்டு நம்ம பிள்ளைகளை கெடுத்து 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 நாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த திமுகவுக்கு ஸ்டாலினுக்கும் நல்ல பாடத்தை நாம் புகட்டுவோம். செய்வீங்களா? செய்வீங்களா? நம்முடைய கடமை. தமிழ்நாடே உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்குமா? தமிழ்நாடே உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கு. இந்த சமுதாயம் முழுவதும் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்குது. வன்னிய சமுதாயம் முழுவதும் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்குது. அடக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்குது. நல்ல முடிவு நிச்சயமாக இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எடுக்க போறீங்க. பக்கத்தில் உங்க சொந்தக்காரங்க, பெரிய தாத்தா, அப்பா எல்லாமே எல்லாத்தையும் சொல்லுங்க. பணம் மூட்டை எடுத்துட்டு வந்துட்டான் திமுக. அவன் யாரும் சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கல, பணத்தை வச்சுதான் ஓட்டு கேட்கிறான். நீ ஓட்டு போடு, இங்க வர நம்ம ஊர்ல பொண்ணுங்குப்பத்துல எல்லாம் எடுபடாது. பக்கத்து ஊர்ல அவன் பணம் மூட்டை, பணம், கம்மல், மூக்குத்தி, புடவை, காற்று, பிரியாணி என்னென்னமோ கொடுத்துட்டு இருக்கிறான். அதனால அதை பத்தி அது நீ என்ன பண்ணுவே தெரியாது. உன் மனசாட்சிட்டு விட்டுறேன் நான். ஓட்டு ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு போக கூடாது. அத்தனை ஓட்டு மாம்பழத்துக்கு போட்டு சாதனை படுகிறது. பொண்ணுங்குப்பத்துல 1989 பொன்னுங்குப்பத்துல அப்போ ஐயா அவர்கள் தேர்தல் புறக்கணிப்புன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார். அப்ப பொன்னுங்குப்பத்துல ஒரு ஓட்டு கூட நீங்க போடல. ஒட்டு மொத்தமா தேர்தலை நீங்க புறக்கணிச்ச சரித்திரம் படைத்த ஊர்ல இந்த பொன்னுங்குப்பம்.
இன்னைக்கும் இந்த ஊர்ல ஒட்டுமொத்த ஓட்டம் மாம்பழம். அங்க இப்ப ஓட்டு என்றப்ப பார்க்கணும், மாம்பழம் 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 மாம்பழம். அப்படிதான் இருக்கணும். அது அந்த சாதனையை படைக்க வேண்டியது இந்த ஊரில் இருக்கின்ற முக்கியமான வேலை யாருக்கு? என் தம்பிகளா டேய் பண்ணுங்க. இங்க நான் உங்ககிட்ட உரிமையா நான் கேட்கிறேன். என்ன உரிமை? உங்க பிள்ளையா நான் வந்திருக்கிறேன், உங்க அண்ணனா வந்திருக்கிறேன், உங்க தம்பியா நான் கேட்கிறேன். இந்த உரிமையில உங்ககிட்ட நான் கேட்கறது, இந்த தேர்தலில் நம் மான மரியாதையான தேர்தல், நம் சுயமரியாதைக்காக தேர்தல், நம் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான தேர்தல், நம் பிள்ளைங்க படிக்கிறதுக்காக தேர்தல், நம் பிள்ளைகளுக்கு வேலை வாங்குற தேர்தல். இந்த தேர்தலில் நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி. அன்புமணி அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற புதன்கிழமை 10ஆம் தேதி புதன்கிழமை காலையில நீங்க எல்லாம் 7 மணிக்கெல்லாம் ஓட்டு போடுறீங்க. போய் அங்க ஓட்டிங் அந்த வாக்குச்சாவடியில போனீங்கன்னா அங்க மூணாவது வரிசையில சி. அன்புமணி மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு